எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கொண்டிருப்பவரை, இதோ இந்த அழகான நாளிலே அன்னையினுடைய இந்த ஜெபமாலை தோட்டத்தில் எங்கள் அனைவரையும் நீர் அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய வல்லமைக்காக, இந்த நாள் வரை நீர் எங்களோடு இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இன்று வேண்டுதல் ஜெபமாலை ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கத்தின் கரம் அவர்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் இணைந்து இப்பொழுது நம்பிக்கை அறிக்கையை சொல்லி இந்த பவனியை ஆரம்பிப்போம். எல்லாவல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எமது பெயர் தூயதென போற்ற பெறுக. எமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகனுக்கு தூயாவிக்கு மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரகத்தில் மீட்டருளும். எல்லோரையும் நல பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கையும் தேடுவையோ அவர்களுக்கு சிறப்பானவை புரியும். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. இந்த முதல் 10 மணியில் அன்னை மரியாள் சொன்ன வார்த்தைகளை நாம் 6ஆக பிரித்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்றோம். முதல் வார்த்தையாக அன்னை மரியாள் சொன்னது, இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே. இந்த வார்த்தைகளினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது குழந்தை செல்வத்திற்காகவும் திருமண வரனுக்காகவும் ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவனுடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்க இருக்கிறோம். குறிப்பாக இன்று குழந்தை செல்வத்திற்காக 23 பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சுகப்பிரசவம் நடக்க வேண்டும் என்பதற்காக 3 பேர், திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக 18 பேர், திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அது முடிய வேண்டும் என்பதற்காக 5 பேர் தங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் இறை பிரசன்னமானது அன்னை மரியாளின் வாயிலாக இவர்களை நிரப்ப வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். சொல்லுங்க, நான் சொல்வதை அப்படியே திரும்ப சொல்லுங்க. நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், நொடி பொழுதும் நான் உன்னை கைவிட்டேன். ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்றுரைத்த இறைவா, திருமண வாழ்வின் நிறைவை காண இயலாமல் வேதனை மத்தியில் வாழும் எனக்கு குழந்தை செல்வத்தை வழங்குவீராக. அந்நாளை போன்று மனக்கசப்போடும் கதறலோடும் அவமானத்தோடும் ஏளனத்தோடும்
துடித்துக் கொண்டிருக்கும் துரித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரங்களில் இருக்கக்கூடிய அந்த விண்ணப்ப வேண்டுதல் ஜெபமாலைகளை கரத்தில் உயர்த்தி பிடித்து இறக்க நிறைந்த ஆண்டவரே இயேசுவே, இதோ உம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருமண வரனுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் சுகப்பிரசவத்திற்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதலை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. இறக்க நிறைந்தவரை வாழ்வை தருபவரே, உண்மை நம்பிக்கையோடு தேடி வந்து இந்த ஜெபமாலை பவனியிலே வேண்டுதல் ஜெபமாலையிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரகத்தில் விட்டருளும். எல்லோரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இந்த இரண்டாவது 10 மணியில் நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அன்னை மரியாள் சொன்னார்கள். தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்பு கொடுத்தார்கள்.
இந்த நேரத்தில் இந்த 10 மணி வாயிலாக நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் சமர்ப்பிப்போம். குறிப்பாக நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக 124 பேர் தங்களுடைய வேண்டுதலை பதிவு செய்திருக்கிறார்கள். மார்பக புற்றுநோயிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும், முகவாதம் மாற வேண்டும், அலர்ஜியிலிருந்து சுகம் பெற வேண்டும், ஆஸ்துமாவிலிருந்து விடுதலை வேண்டும், வீசிங்கிலிருந்து விடுதலை வேண்டும், தலைவலி, கால்வலி, உடல் வலியிலிருந்து விடுதலை வேண்டும், தூக்கம் இழந்து வாடுகின்ற நிலையிலிருந்து விடுதலை வேண்டும், சிறுநீரக பழுதிலிருந்து விடுதலை வேண்டும், வாயில் இருக்கக்கூடிய கட்டிகளிலிருந்து விடுதலை வேண்டும். பிறந்து 2 மாதமான குழந்தை, இதயத்திலே சிறிய ஓட்டை, அந்த குழந்தையானது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இறைவன் அந்த குழந்தைக்கு ஆசிரை வழங்க வேண்டும் என்றும், தலையில் இருக்கக்கூடிய கட்டி குணமாக வேண்டும் என்பதற்காகவும், கை கால் நடுக்கம் குணமாக வேண்டும் என்பதற்காகவும், தொண்டையில் இருக்கக்கூடிய கட்டி குணமாக வேண்டும் என்பதற்காகவும், முதுகு வலி குணமாக வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய இந்த கருத்துக்களோடு சேர்ந்து நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இணைந்து சொல்லுவோம். நலமளிக்கும் மருத்துவரே இறைவா, மருத்துவரே இறைவா, உள்ளம் கால் முதல் உச்சம் தலைவரை எங்கள் உடலில் நலமே இல்லை. ஆனால் கஞ்சி போன காயங்கள் சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. தலை தூக்க முடியாமல் தவிக்கின்றேன். படுக்கும் போது எப்போது எழலாம் என எண்ணுகிறேன். இரவோ நீண்டு கொண்டிருக்க விடியும் வரை புரண்டு புரண்டு உழல்கிறேன். என்ன செய்வதென்று தெரியாமல் என் அடி வயிறு கலங்குகின்றது. நலம் அளிப்பவரே இறைவா, பார்வையற்றவரை பார்க்க வைத்தவரே, காது கேளாதோரை கேட்க வைத்தவரே, பேசாதோரை பேச வைத்தவரே, கை சூம்பியவரை குணப்படுத்தியவரே, கை கால் வலிப்பு நோயை விரட்டியவரே, தீராத இரத்த போக்கை குணப்படுத்தியவரே, இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தவரே, தீராத நோயினாலும் கேன்சர் கட்டிகளினாலும் இருதய நோய்களினாலும் சிறுநீரகம், கல்லீரல், கணையம், நுரையீரல், கர்ப்பப்பை, எலும்பு, நரம்பு போன்ற நோய்களினாலும் வேதனைப்படும் ஒவ்வொருவரையும் உமது ஆணி பாய்ந்த கரங்களினால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உமை வேண்டுகின்றோம். கரங்களில் இருக்கக்கூடிய வேண்டுதல் ஜெபமாலைகளை உயர்த்தி பிடித்து இறக்க நிறைந்த ஆண்டவரே, அப்பா, இதோ நம்பிக்கையோடு மை தேடி வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள், எங்களுக்கு விடுதலை வேண்டும், மன நோயிலிருந்து விடுதலை வேண்டும், உடல் நோயிலிருந்து விடுதலை வேண்டும் என்று அந்த தாகத்தோடு நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே தொடுவீராக. இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது அதனுடைய ஆசீரானது எங்கள் மீது ஊற்றப்பட வேண்டும் என்று இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் மீட்டருளும், எங்களை பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இந்த 3வது 10 மணியை ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்று அன்னை மரியாள் இறைவன் தன்னுடைய வாழ்வில் செய்த அனைத்து செயல்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று இந்த ஜெபமாலை தோட்டத்திலே நடைபெறக்கூடிய அந்த வழிபாட்டில் வேண்டுதல் வழிபாடிலும் முதல் சனிக்கிழமை அர்ப்பண வழிபாட்டிலும் இந்த இடத்தில் வந்து ஜெபித்தும் கிடைத்த நன்றியை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆண்டனி புனிதா நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாக, நாகர்கோவிலை சேர்ந்த அவர்களுடைய மகள் விஜி மகளின் தேர்வில் வெற்றி கிடைத்ததற்கு நன்றியாக, ரஜகிருஷ்ணபுரம் ஜபா மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்ததற்கு நன்றியாக, ராணிப்பேட்டையில் பிரபு மனக்குழப்பங்களிலிருந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வேதனையோடு இருந்த இந்த மகன் விடுதலை பெற்று இப்பொழுது நன்றாக இருக்கிறான் என்று அன்னைக்கு நன்றி செலுத்துகிறார்கள். தர்ஷினி நாகர்கோவில் கால்வழி முழுமையாக குறைந்ததற்கு நன்றியாக, ஷெர்லின் பிரான்சியா திருச்சி வேண்டுதல் ஜெபமாலை வைத்து ஜெபித்தவுடன் பல ஆண்டுகளாக இருந்த அந்த காய்ச்சல் குணமானது என்பதற்கு நன்றியாக தங்களுடைய நன்றி அறிதலை முன்வைத்திருக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து இறைவன் நமக்கு செய்த
ஒவ்வொரு நன்றியை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்மை கணத்தின் நாயகனே இறைவா, எங்களுடைய வாழ்வில் நீர் செய்து கொண்டிருக்கும் அனைத்து செயல்களுக்காக உம்மை போற்றுகின்றோம். அன்பு நிறைவா, நோயின்றோம் பாதுகாப்பதற்காக உம்மை போற்றுகின்றோம். எங்களுக்கு தொழில், குடும்பம், நிலம், உறவுகள், படிப்பு, குழந்தைகள், வாகனங்களை தந்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம். வியத்தகு முறையில் எங்களை பாதுகாக்கின்றோம். வியத்தகு முறையில் எங்களை ஆசீர்வதிக்கின்றோம். எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி தருகின்றோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உன்னை நோக்கி வந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உன்னை நோக்கி வேண்டுகின்றோம். எங்களுடைய நன்றி நிறைந்த உள்ளத்தை கண்ணோக்கி பார்த்து தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த 10 மணியை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரகத்தில் விடுவித்தருளும். எல்லோரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும்.
4வது 10 மணியிலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று அன்னை மரியாவிடம் சொன்ன வார்த்தையை நாம் நினைவில் கூர்ந்து வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை இறைவனுடைய கரங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக குடும்ப நலனுக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும் நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்ப ஆசீர் வேண்டும் என்பதற்காக, குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்பதற்காக 8 குடும்பத்தினர், புதிய வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக 4 குடும்பத்தினர், பிரிந்த குடும்பம் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக 3 பேர், வீட்டில் நடைபெறக்கூடிய சண்டை வழக்குகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக 3 பேர், வழி பிரச்சனை மாற வேண்டும் என்பதற்காகவும் தடையின்றி வீடு கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்காக 3 குடும்பத்தினர், வர வேண்டிய பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 9 பேர், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று ஒருவர், வீட்டு வேலை விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்று 2 பேர், திருமண வாழ்வில் இருக்கும் விரிசல் விரைவில் சரி செய்யப்பட்டு ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதற்காகவும், பேரன் இறந்து போனதால் மகள் கடவுள் பக்தி இழந்து ஆலயம் வராமல் இருக்கிறார்கள், இவர்கள் மீண்டும் ஆலயம் வர வேண்டும் என்பதற்காகவும், நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய கணவர் நம்பிக்கை பெற்று ஆலயம் வர வேண்டும் என்பதற்காகவும், கடன் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய 29 குடும்பத்தினரை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தங்களுடைய வேண்டுதலை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த வேண்டுதலோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி வழங்கியவரே இறைவா, வேலை கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளையும் எடுத்து மாற்ற வேண்டும் என்று உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். கரங்களில் இருக்கக்கூடிய மெழுகுதிரி ஜெபமாலைகளை உயர்த்தி பிடித்து, இரக்க நிறைந்தவரே ஆண்டவரே, இதோ எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் எடுத்து மாற்றுவீராக, குடும்ப சமாதானத்தை தருவீராக, சமாதானம் இழந்து தவிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு உம்முடைய ஆசீரை வழங்குவீராக, ஒற்றுமையான வாழ்வை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, கண்ணீரோடும் கதறலோடும் இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்திலே உம்முடைய ஆசீரானது கடந்து வர வேண்டும் என்று இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எமது பெயர் தூயதென போற்ற பெறுக, எமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,
உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்தில் மீட்டருளும், எல்லோரையும் விண்ணல பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு என் தேவையோ சிறப்பான உதவியை புரியும். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. நம்முடைய தொழில் வளர்ச்சியையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க, தொழிலில் இறைவன் நிறைவான முன்னேற்றத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, சரியான வேலை கிடைக்க வேண்டும் என்று சரியான வேலை கிடைக்கும் என்று போராடக்கூடிய ஒவ்வொருவரையும் போராடுகின்ற ஒருவரையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தங்கள் படிப்பின் பலனை அனுபவிப்பதற்காக உங்கள் படிப்பின் பயனை அனுபவிக்கிறதாக பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு நாடுகளிலும் இடங்களிலும் வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை வழங்கியருளும். நல்ல வேலை வாய்ப்பை வழங்கியருளும். வேலைக்கேற்ற ஊதியம் தடையின்றி கிடைக்கச் செய்தருளும். தடையின்றி கிடைக்க செய்தருளும். தொழில் முயற்சிகளில் ஏற்படும் தொழில் முயற்சியில் ஏற்படும் தோல்விகளை வெற்றியாய் மாற்றி மாற்றி இழந்து போன தொழிலை இறந்து போன தொழிலை மீட்டெடுத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகச் செய்வீராக. மகிழ்ச்சி பெருக செய்வீராக. தொழில் செய்யும் இடங்களையும் தொழில் கருவிகளையும் ஆசீர்வதியும். மேலதிகாரிகளின் தொல்லைகள் அகன்று பணி செய்யுமிடம் அமைதியாகவும் தொழிலில் ஏற்படும் போட்டி பொறாமைகள் மறைந்து அனைவரையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையையும் தருவீராக. கரங்களில் இருக்கக்கூடிய வேண்டுதல் ஜெபமாலைகளை உயர்த்தி பிடித்து, இறக்க நிறைந்த ஆண்டவரே அப்பா, இதோ எங்களுடைய தொழிலை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய தொழில் 100 மடங்கு ஆசிரை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி மனப்பான்மைகள் மறைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிலில் இருக்கக்கூடிய தீமைகள் அகல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிப்பதனுடைய பலனை எங்களுடைய வாழ்க்கையில கண்டடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலனை
வேலைக்கான அந்த பலனை எங்களுடைய கரங்களில் தங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதன் வழியாக கடன் பிரச்சனைகள் மாறி, பொருளாதார இழப்புகள் மாறி, வறுமைகள் மாறி, ஆசிராய் எங்கள் குடும்பங்கள் மாற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் படுத்தாதையும் பெண்மையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் நரகனின் மீட்டருளும். எல்லோரும் இன்னொரு பாவம் எடுத்தருளும். உமது இரக்கம் யாருக்கு அறிய தேவையோ அவருக்கு சிறப்பான உதவியை புரியும். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. அதிதூதரான புத்தகத்திலே தேவதூதரான கஃப்ரேலே, ரஃபேலே, அப்போஸ்தலரான புனிதர் ஐயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் எங்கள் ஸ்தோத்திரங்களாக ஒன்றாக கூடி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக ஒப்பு கொடுத்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எமது பெயர் தூயதென போற்ற பெறுக. எமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. இது அன்னை மரியாள் இறுதியாக சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இதுதான் அன்னை மரியாள் விவிலியத்தில் பேசிய கடைசி வார்த்தையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும் இறைவன் நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குறிப்பாக குடி பழக்கம் மாற வேண்டும் என்று 11 குடும்பத்தினர் தங்களுடைய விண்ணப்பத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து எங்களை சீர்குலைக்கக்கூடிய தீய சக்திகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக 3 குடும்பத்தினர், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக 4 குடும்பத்தினர், இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய கெட்ட கனவுகள், அதன் வழியாக வீட்டிலிருந்து வெளியே ஓடுவது என்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று 4 பேர், மகன் மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக, சாப கட்டுகள் மாற வேண்டும் என்பதற்காக, தடைகள் மாற வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய இவர்களோடு இணைந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளையும் தீய கட்டுகளையும் இறைவனுடைய கரங்களிலே சமர்ப்பிப்போம். சொல்லுவோம். வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் இரத்தத்தினாலும் என்னையும் நான் தங்கியிருக்கும் வீடு, நிலம், சொத்து, வாகனங்கள், பணிபுரியும் இடம் அனைத்தையும் கட்டி ஜெபிக்கிறேன். எனக்கும் பிறருக்கும் இடையே ஏற்படக்கூடிய குழப்பத்தையும் பிளவையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்துகின்ற ஆவிகளையும் குடும்பத்தை முன்னேற விடாமல் தடை செய்யும் தீய சக்திகளையும் தொழிலை அழித்து பொருளாதார இழப்புகளை உருவாக்கும் சக்திகளையும் விபத்துக்களை ஏற்படுத்தி உயிர் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய தீய சக்திகளையும் உமது பெயராலும் இரத்தத்தாலும் கட்டி இயேசுவே உமது பாதத்தில் வைக்கிறேன். நான் தங்கியிருக்கும் வீடு, அதன் எல்லைகள், அடித்தளம், மேல்தளம், பொருட்கள், கால்நடைகள், செடி கொடிகள் அனைத்தையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே உமது தூய இரத்த கோட்டைக்குள் வைத்து என்னை மறைத்துக் கொள்ளும். உமது வானதூதர்கள் என்னையும் என் வீட்டையும் சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிடும். ஆமென். இப்பொழுது நாம் அன்னையினுடைய மன்றாட்டு பாடலை பாடி வரிசையாக வர இருக்கிறோம். அதற்கு முன்னால் நாம் அன்னை ஜெபமாலை தோட்ட அன்னை இந்த இடத்திலே இருந்து அற்புதங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்னை, ஏராளமான மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய இந்த அன்னை, இந்த இடத்தில் வந்து அற்புதங்களை பெற்று செல்லக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி தரக்கூடிய இந்த அன்னை இந்த நேரத்தில் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபமாலை தோட்ட அன்னையை நோக்கி நம்முடைய ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை ஒப்பு கொடுத்து விட்டு நாம் வர இருக்கிறோம். சொல்லுவோம். ஜெபமாலை தோட்டத்தில் அன்புருவாய் அருள் பாவிக்கும் அழகு அன்பு தாயே, கருணையின் திரு உருவே, இரக்கத்தின் சுமையே, மன்றாடும் மக்களை ஒருபோதும் புறக்கணியாத அன்னையே, உமது திரு இருதயத்தில் இருந்து பெருக்கெடுத்து வழியும் தாய் அன்பினாலும் முடிவில்லாத பாசத்தினாலும்
அளவில்லாத பாசத்தினாலும் எமக்காய் அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே, உமது கருணை கண் பார்வையை ஜெபமாலை தோட்டத்தை சுற்றி வரும் என் மீது திருப்பி எனது வாழ்வை சிறை வைக்கும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். எனது வலி, துன்பம், நோய், பொருளாதார நெருக்கடி, குடும்ப மோதல், உறவு பிரிவுகள், கடன், வறுமை, ஏளனம், அவமானம், புறக்கணிப்பு, குழந்தையின்மை, திருமண தடை, தொழில் தடை, தீய கட்டுகள் அனைத்திலிருந்தும் விடுதலை தாரும். எனது குடும்பம், பெற்றோர் பிள்ளைகள், உறவுகள் அனைவரையும் உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறேன். கானாவூர் திருமண வீட்டின் இழி நிலையை அகற்றியது போல என் குடும்பத்தின் இழி நிலையை அகற்றுவீராக. ஜெபமாலை தோட்டத்தில் அழகுற வீற்றிருக்கும் தாயே, எனக்கு பதில் தாரும், என்னை பாதுகாத்தருளும். ஆமென். இப்பொழுது நீங்கள் வேண்டுதல் ஜெபமாலைகளை கரங்களில் வைத்திருக்கிறீர்கள். அந்த வேண்டுதல் ஜெபமாலைகளை எடுத்தவர்கள் மட்டும் உங்களுடைய வேண்டுதல் ஜெபமாலையை அன்னையினுடைய பாதத்தில் வைப்பீர்கள். உங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய அந்த அன்னையினுடைய நீல நிற மெழுகுதிரிகள், இந்த ஜெப மெழுகுதிரிகளை நீங்கள் கொளுத்தி கொண்டு வந்து இதை அணைத்து வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த மெழுகுதிரிகளை இங்கே போட வேண்டாம். இந்த நீல மெழுகுதிரிகளை நீங்கள் வீட்டுக்கு சென்று கொளுத்து வைத்து குடும்பமாக இணைந்து ஜெபியுங்கள். அன்னையினுடைய பரிந்துரை, இறைவனுடைய ஆசீர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வீட்டிலே நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். இன்னொரு மெழுகுதிரி நீங்கள் சிவப்பு மெழுகுதிரி வைத்திருப்பீர்கள். இது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கட்டுகள் உடைக்கக்கூடிய மெழுகுதிரி. இந்த மெழுகுதிரிகளை மட்டும் இப்பொழுது நாம் விண்ணப்பங்களை எரிக்கிறோம். அந்த விண்ணப்பங்களோடு அந்த மெழுகுதிரிகளை நீங்கள் இந்த இடத்திலே போட்டு எரிப்பீர்கள். ஆகவே மெதுவாக மன்றாட்டு மாலை பாடலை பாடி அன்னையை நோக்கி மெதுவாக வந்து இந்த அன்னையை ஒரு வலம் வந்து உங்களுடைய இடத்திலே நாம் சென்று நிற்போம். கடந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் வரை ஜெபித்த அனைத்து வேண்டுதல்களும் இப்பொழுது தூபத்தில் இடப்பட்டு தூபம் போல இறைவனை நோக்கி எழ இருக்கிறது. இந்த விண்ணப்பங்கள் நிறைவேற இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம்.
விசுவாசியான நன்மையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கருத்தினுடைய கண்ணாடியே ஞானத்தின் நல்ல திருப்பிடமே எங்கள் மகளின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வந்து பாத்திரமே மகிமை விளங்கும் பாத்திரமே உன்னத பக்தி பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொருளான ரோஜாவே அரசரின் கோபுரமே தங்கமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடியக்காரத்தின் பின்னீரே தேவியின் தோற்று ஆரோக்கியமே பாவிகள் பாவலுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்புறுவோருக்கு தேர்தரவே கிறிஸ்தவருடைய சகாயமே சன்மனசுக்களை